ஹீரோவோட எக்ஸும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா அப்படின்னு தெரியல அவங்கள தேடி போகிறாங்க அப்படின்னு வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஹீரோயினோட எக்ஸுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்குங்கிறத வந்து முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் எனக்கு ஒரு மைனஸாக தெரிஞ்சுச்சு. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா வித் லவ். எப்படி இருக்குது படம்? படம் வந்து ஒரு எஸ்ஜே சூர்யா படம் மாதிரியே இருக்குது. படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெயின்மெண்ட், காமெடி, லவ் எல்லாமே இருக்குது. டேரக்டர் வந்து சூப்பராகவே இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சோகமாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போனாங்க. சடனாக வந்துட்டு அந்த சோகம் மூட்லேருந்து காமெடி திரும்ப ஒரு எமோஷனல் மாற்றி மாற்றி பார்க்குறக்கே ஒரு எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுகள்லாம் நிறையா இருந்துச்சு. ஸ்கூல் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூலில் நம்ம படிக்கிற மாதிரியே ஸ்கூலில் நம்ம லவ் பண்ணியிருக்கோம்ல அந்த ஃபீலை வந்து அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டாங்க. நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு ரெண்டு கேரக்டர் தான் முதன்மை. சின்ன விஷயம் என்னென்னா படத்தோட கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் மீட் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க வந்து இவங்களோட லவ்வரை அவர் தேடி போகிற மாதிரி, அவரோட லவ்வரை இவங்க தேடி போகிற மாதிரி. இதில் என்னவாச்சு இதுதான் கதை. இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சொல்லிடுவாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஹீரோவோட எக்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அது கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாயிருச்சு. அவங்களுக்கு வந்து கல்யாணமானதை சொல்லாமல் ஆன் த ஸ்பாட்டில் அவங்க மீட் பண்ணுறாருல எக்ஸை, அப்போ வந்து ரிவீல் பண்ணி நல்லா இருந்திருக்கும். மற்றபடி படம் வந்து முழுக்க முழுக்க என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் சிரித்து ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அங்கங்கே ஃபீலும் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.